ஹே ஆல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சிலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பால் மாரி மேக் பண்ணிக்கோங்க, அதுதான் வயிறு. நெக்ஸ்ட்டு வந்து 2 லெக் மேக் பண்ணணும். ஸோ அந்த லெக்குக்கு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக இருக்கணும், ஒரு சைடு ஒல்லியாக இருக்கணும். அந்த ஒல்லியாக இருக்க சைடில் ஒரு லெக்குக்கு லெஃப்ட் சைட்லேயும் ஒரு லெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடும் டேர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சம்மணம் போட்டு வைக்கும்போது அந்த கால் பாதம் பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த 2 லெக்கும் ஜாயின் ஆகிற இடத்துல கொஞ்சம் களிமண் வச்சு பூசிடுங்க, இல்லாட்டி எடுத்துக்கலாம் சில டைமு. ஸோ அதனால் அந்த எண்டில் கொஞ்சம் களிமண் வச்சு பூசிக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு இது மாதிரி தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் அண்ட் நெக் வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க. வயிறு கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுதா, அதனால் இன்னும் 2 குட்டி குட்டி பால் மேக் பண்ணி அதை கையில் வச்சு தட்டி அதை அப்படியே அந்த வயிறில் வச்சு நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி நல்லா அட்டாச் பண்ணி விட்டுருங்க. ஸோ அங்கங்கே வெடுப்பெடுப்பாக தெரியாமல் நல்லா அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஸ்ட்டையும் நெக்கையும் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இது வந்து 4வது சிலை நான் மேக் பண்ணியிருக்கேன். அது ஒன்னொன்றுலையும் ஒரு குறை இருக்குதும், பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதோட 4 சிலை மேக் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஃபைனலாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கை மேக் பண்ணுறதுக்கு இது மாதிரி 2 இது ரோல் உருட்டிட்டு அந்த 2ஐயும் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோடு அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கையை கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுருங்க. ஸோ அருள் தர மாதிரி, ஸோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு ரவுண்ட் பால் மேக் பண்ணி நெக்கோடு அட்டாச் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து தும்பிக்கையும் அட்டாச் பண்ணிடுங்க. உங்களுக்கு தும்பிக்கை நிற்கலை அப்படின்னா ஒரு சின்ன கம்பி மாதிரி எடுத்து அந்த தும்பிக்கைக்கும் ஃபேஸுக்கும் தும்பிக்கையில் ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபேஸில் குத்தி விட்டிங்க அப்படின்னா அது அப்படியே சூப்பராக நின்றுக்கும். நெக்ஸ்ட்டு 2 குட்டி குட்டி பால் மேக் பண்ணி காதை சப்பையாக்கி நல்லா உள்ளே பார்க்குற மாதிரி அந்த காதை திருவி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஹெட்டுக்கு ஒரு சின்ன குட்டி ரோல், அதுக்கு மேலே ஒரு கும்பம் மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மேக் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து மேடு பள்ளமாக இருக்கும். ஸோ அதை எல்லாமே மண் வச்சு நல்லா சூப்பராக பூசிடுங்க. பூசினதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அந்த களிமண்ணை நல்லா பால் மாரி நல்லா தண்ணியில் கலக்கி அந்த பாலை வந்து எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் பூசிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.